ஹலோ குழந்தைகளா, எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான தேர்ட் டே உடைய ஆன்லைன் விபிஎஸ்ல உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. லாஸ்ட் 2 டேஸ் நீங்கள் எல்லாருமே எங்களுடைய ஆன்லைன் விபிஎஸ்ஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அண்ணா நம்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு தேர்ட் டேவும் நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு நம்ம தேர்ட் டேவோட டாபிக் என்ன தெரியுமா? இன்னைக்கோட டாபிக் என்னன்னா தைரியமான சிங்கம். ஓகேவா? அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் லெசன்ஸ், ஸ்டோரிஸ், கிராஃப்ட்டு, கேமு, ஒர்ஷிப்பு, டான்ஸுன்னு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இந்த 3வது நாள் விபிஎஸ்ஸுக்கு உங்களை அன்போடு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். சில பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து எல்லாரும் இந்த பாட்டை பாடி இருக்கிற இடத்துல தேவனை மகிமைப்படுத்துங்க. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அப்படி இருக்கிற இடத்துல தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, என்னுடைய சின்ன இதயத்தில் கர்த்தாவே, கிறிஸ்து நீங்கள் சொந்தமாய் வந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு பிள்ளையாய் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, இது எவ்வளவு பாக்கியமப்பா. அப்படியே ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் ஒருவர் மாத்திரமே உண்மையுள்ளவர். ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர். ஆண்டவரே, எங்களை அரவணைக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களை மோடு சேர்த்து கொள்ளுகிறவர் நீங்கள் மட்டுமே ஆண்டவரே. அவர் வரும் நாளிலே
என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்கள் நல்லவர் அப்பா, நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் அப்பா எங்களையும் உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே சேர்த்து கொள்ள போகிறீங்க. அந்த நல்ல தயவுக்காக ஆண்டவரே, அந்த நல்ல கிருபைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். ஹாய், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம தேர்ட் டேக்குள்ளே வந்திருக்கோம். தேர்ட் டேவோட டாபிக் என்ன? தைரியமான சிங்கம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற டான்ஸோட சாங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது பயப்படாமல் திகையாமல் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வர என்ன ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறது எப்படி, சிங்கத்தை போல் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம டான்ஸ்குள்ளே போகலாமா? சரி, எல்லோரும் வாங்க. Strong, for the Lord your God is with thee. Be bold, be strong, for the Lord your God is with thee. I am not afraid, I am not dismayed, because I walk in faith and victory. Come on and walk in faith and victory, for the Lord your God is with you. Strong, for the Lord your God is with thee. Be bold, be strong, for the Lord your God is with thee. I am not afraid, I am not dismayed, because I walk in faith and victory. Come on and walk in faith and victory, for the Lord your God is with you. ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் நம்ம ஒரு ப்ரேயர் பாயிண்ட்காக ப்ரேயர் பண்ணலாமா? தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகளிலும் இருக்கிற இளம்வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலானது இந்த நாட்களில் வரணும். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆள்கை செய்து தேவன் அவர்கள் மேலே என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, உதாரணத்துக்கு அவர்கள் போதகராக, தீர்க்கதரிசியாக தேவன் என்ன பாத்திரமாக அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அதன்படி அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்த நடத்தும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதலானது இந்த நாட்களில் வரணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல ஒரு தருணத்தை தந்ததற்காக நன்றி கத்தாவே. இந்த வேளையில் ஏசப்பா, சபையில் உள்ள ஒவ்வொரு இளம் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலானது இந்த நாட்களில் உருவாக நீரானர் உதவி செய்யுங்க கத்தாவே. ஏசப்பா, அவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் என்ன பாத்திரமாக தெரிந்தெடுத்திருக்கிறீரோ கத்தாவே, அதன்படி அவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீங்கள் நடத்துங்க கத்தாவே. ஏசப்பா, இந்த நாட்களில் கத்தாவே இருக்கிற இளம் வாலிபர்கள் அனைவரும் கத்தாவே ஏசப்பா எழுப்புதலுக்கென்று கத்தாவே உயர்த்தப்படியாக அதற்கென்று கத்தாவே அவர்கள் ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக நீரானவரை மாற்றுங்க. எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு இளம் வாலிபர்களும் கத்தாவே உமக்காய் எழும்பிட நீரானர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இனி வருகிற நாட்களில் கத்தாவே ஏசப்பா, எங்கள் தேசம் முழுவதும் இருக்கிற அனைத்து இளம் வாலிபர்கள் கத்தாவே உமக்காக வாஞ்சியோடு எழுந்து நிற்கிறவர்களாக நீரானவரை மாற்றுங்க. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலானது காண நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன்.
ஹாய், எல்லாருக்கும் ப்ரைஸ் தலாட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து தேர்ட் டேவோட கிராஃப்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னா இந்த லேம்ப் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து எதை வச்சு பண்ண போகிறோன்னா ஒரு பலூன் வச்சு பண்ண போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? இந்த பலூன் எடுத்துகிட்டு இந்த பலூனில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த A4 ஷீட்டில் வந்து இந்த சைஸில் வந்து எல்லா பேப்பரும் நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி நிறையா பேப்பர் வச்சு எடுத்திருக்கேன். இந்த பேப்பர்ஸ்லாம் என்ன பண்ண போகிறோன்னா கம் போட்டு இதில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒட்ட போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இந்த பலூன் ஃபுல்லாமே என்ன பண்ண போகிறோன்னா ஒட்டி எடுக்க போகிறோம். ஓகேவா? அந்த பலூன் ஃபுல்லாமே என்ன பண்ண போகிறீங்கன்னா அதெல்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours 3 hours விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே இருக்கிற பலூனை வந்து அதோட உள்ளே இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பலூன் எந்த ஷேப்பில் இருந்துச்சோ அதே மாதிரி கிடச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் குட்டி லீஃப் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோன்னா, இது ஃபுல்லாக சுற்றி வந்து ஃபஸ்ட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மேலே வரைக்கும் நம்ம வந்து இது வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இது வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் வந்து நம்ம ஒட்டிட போகிறோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு லேம்ப் கிடைக்கும். இதுக்குள்ளே லைட் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டில் எல்லாம் வந்து அந்த டேபிள்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து லைட் உள்ளே செட் பண்ணி வச்சிங்கன்னா அழகாக லேம்ப் மாதிரி அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த லேம்ப் வந்து நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இனியோட டாபிக் என்ன? பயப்படாத சிங்கம். கரெக்டாக? சிங்கம் எந்த அனிமலுக்காக பயப்படுமா? பயப்படாது. எந்த அனிமல் வந்தாலும் எதிர்த்து நின்று அது என்ன தைரியமாக நிற்கும். கரெக்டாக? அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் பிசாசுக்காக, மனுஷர்களுக்காக, பேய்களுக்காக இதுக்கெல்லாம் எதுக்குமே பயப்படாமல் தைரியமுள்ளவராக நின்னார். நம்மளும் வந்து எந்த விஷயத்துக்காகவும் பயப்படாமல் தைரியமுள்ளவர்களாக நிற்கணும் இயேசு கிறிஸ்து மாதிரி. ஓகேவா? ஓகே. இந்த லேம்ப் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு தேர்ட் டே கேம் ஷோ. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கீங்களா? ஓகே, நம்ம கேம் ஷோக்குள்ளே போகலாமா? குட்டீஸ், இதுதான் நம்ம விளையாட போகிற கேம். இந்த கேம் விளையாடுறதுக்கு நம்ம டோரேமானை வெல்கம் பண்ணிக்கலாம். டோரேமான் வந்துட்டாங்க. ஹாய் டோரேமான். ஓகே, இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாமா? ஓகே, இந்த கேம் பார்த்தா உங்களுக்கு எதாவது ஐடியா தெரியுதா? சச்சோ, டோரேமானுக்கு அந்த என்ன கேம்னு தெரியல. ஓகே, இப்போது நம்ம சார்ட்டில் வந்து மேலே ஒரு குருவி இருக்குது, அதோட நெஸ்ட்டு வந்து கீழே இருக்குது. இந்த குருவி வந்து அதோட நெஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ டோரேமான் என்ன பண்ண போகிறாங்க, அந்த நெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இந்தாங்க. பரவாயில்லையே, டோரேமான் அழகா வளையறாங்க. என்ன டோரேமான், தெரியலையா உனக்கு? என்ன டோரேமான் யோசிச்சுட்டே இருக்க, டக்குன்னு கண்டுபிடி. தப்பு 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 தப்பு. எங்க மிஸ் பண்ணீங்க ரூட்? சூப்பர் குட்டீஸ், நம்ம டோரேமான் அழகா வந்து குருவியோட கூட எங்க இருக்குன்னு சொல்லி அழகா ரூட் போட்டு காமிச்சிட்டாங்க. ஓகே டோரேமான், ரொம்ப தேங்க்யூ, பாய். பார்த்தீங்களா குட்டீஸ், நம்ம குருவிக்கு வந்து என்ன பண்ணுச்சு, இந்த கேமில் அதோட கூட்டை வந்து என்ன பண்ணுச்சு, மிஸ் பண்ணிவிட்டு அதோட ரூட் தெரியாமல் சுற்றிட்டு இருந்துச்சு. அதோட ப்ராப்ளம் வரும்போது அதை பயந்துட்டு ஒரே இடத்துல நின்றுச்சு. அப்போ நம்ம டோரேமான் என்ன பண்ணாங்க, அந்த குருவி அதோட கூடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக ரூட் போட்டு அதை வந்து அதோட கூடோட சேர்த்துட்டாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் சில டைம் நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்றுவோம். அப்போது நமக்கு அழகாக வேதத்தில் வந்து ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த பயத்திலையும்
சொல்யூஷனும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்டக்காகி ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. கத்தரை நம்பி நம்ம தைரியமாக அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணும். அப்போ கத்தர் நம்மோட இருந்து அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் டே இன்னொரு கேம் ஷோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய். ஹலோ, எல்லாத்துக்கும் ப்ரைஸ் லாட். இன்றைக்கி நம்ம டே 3யோட மனப்பாட வசனம் பார்க்கலாம். ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28:1. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிங்கம் எப்படி இருக்குன்னா தைரியமாக இருக்கும். அதுக்கு எந்த அனிமல் வந்து அட்டாக் பண்ணாலும் அது தைரியமாக எதிர்த்து நின்று போராடும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாமல் எதிர்த்து போராடணும். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறனால எந்த பிரச்சனைக்கும் நம்ம பயப்படக்கூடாது, தைரியமாக போராடுகிறவர்களாக இருக்கணும். தேங்க்யூ. ஹலோ குழந்தைகளே, எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரைஸ் தி லார்ட். ஓகே, வெரி குட். இன்றைக்கி நம்ம 3rd டேவுடைய ஆன்லைன் விபிஎஸ்ஸில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, இன்றைக்கி நம்ம 3rd டேவோட டாபிக் என்னது? தைரியமான சிங்கம் போன்றவர்கள் நாம். அப்படி தானே? நம்ம ஃபஸ்ட் டே என்ன பார்த்தோம்? யூத ராஜசிங்கமாய் ஜெயிக்கிற இயேசு கிறிஸ்து. 2nd டே பின்னடையாத ஒரு சிங்கம். இன்றைக்கி நம்ம 3rd டே என்ன பார்க்க போகிறோன்னா தைரியமான ஒரு சிங்கம். சரி, தைரியம் அப்படின்னா என்னது? இங்கிலீஷில் அதை பிரேவ்னு சொல்லலாம். ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு தைரியம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னு பார்ப்போம். அதுக்காக தான் அண்ணா உங்களுக்காக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படியே ஒவ்வொருத்தர் வாங்கிக்கோங்க. இதுலேருந்து அண்ணா உங்களுக்கு பிரேவ்னா என்னன்னு டீச் பண்ண போகிறேன். ஓகே குட்டீஸ், நாம் எல்லாத்து கையிலையும் பேப்பர்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இப்போது அந்த பிரேவ் அதோட ஃபுல் ஃபார்மை வந்து நம்ம பார்ப்போமா? உங்களுக்கு புரியிற மாதிரி அண்ணா ரெடி பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பி ஃபார் பிலீவ். பி ஃபார் என்னது? பிலீவ். ஓகே, அடுத்து ஆர் ஃபார் ரெகனைஸ். ஆர் ஃபார் என்னது? ரெகனைஸ். அடுத்தது ஏ ஃபார் அக்செப்ட். என்னது? ஏ ஃபார் அக்செப்ட். ஓகேவா? அடுத்தது வி ஃபார் vow to do your best. V for vow to do your best. கடைசியா E for expect. ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் தான் நமக்கு பிரேவாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகுது. சரி, ஓகேவா? ஃபஸ்ட்டு நாம் வந்து என்ன பார்க்குறோம்? பிலீவ். ஓகேவா? பிலீவ்னா என்ன பண்ணுறது? நம்புறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிலீவ்னா பிலீவ் யூ ஆர் ஹியர் ஃபார் அ ரீசன். ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு? ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு, ஒரு இலக்கை வந்து வச்சுருக்காரு. ஓகேவா? நாம் அந்த பாதையில் ஓடணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும்? நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய உபத்திரவங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அதையெல்லாம் நம்ம தாண்டி ஜெயிக்கணும்னா என்ன பண்ணோம் தான் நம்ம ஒவ்வொரு நாளாக பார்த்துட்டு வரோம். நேற்று என்ன பண்ணோம்? எதுக்கும் நாம் பின்வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இப்போ 2nd டே நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த இலக்கை நம்ம அடையணும்னா நம்ம எப்படி இருக்கணுமா? தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபார் பிலீவ். பிலீவ்னா பிலீவ் யூ ஆர் ஹியர் ஃபார் அ ரீசன். ஓகேவா? நாம் எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கோம்னா, நாம் எல்லாரும் இங்கே இருக்கோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன? நாம் எல்லாரும் அந்த லக்கை அடையணும், நாம் எல்லாரும் பரலோகம் போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாம் இந்த ஓட்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். ஓகே, 2nd என்ன சொல்லுது? ரெகனைஸ். நாம் அந்த போகிற பாதையில் நாம் என்ன பண்ணணுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய என்ன பண்ணணும்? அவரோட வார்த்தைகளை, சத்தத்தை நாம் கேட்குறவங்களாக வந்து இருக்கணும். ஓகே, 2nd என்னது? ரெகனைஸ். ஓகேவா? 3rd ஒன் என்னன்னா அக்செப்ட் த ஃபியர் இஸ் பார்ட் ஆஃப் ப்ராசஸ். ஓகேவா? நாம் போகிற இந்த நாம் போகிற இந்த ஓட்ட பந்தய சாலையில் ஓகேவா, ஃபியர் வந்து என்னது? நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வரும். ஓகேவா? நம்ம ஸ்கூல் போகிறதா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணும்? அதுலேருந்து ஒரு சின்ன பயம் நமக்கு வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கூடாது? அந்த பயத்தை பார்த்து அப்படியே நின்றக்கூடாது. அந்த பயம் என்னன்னா நாம் போகிற அந்த ப்ராசஸோடைய ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான். ஓகேவா? அடுத்தது 4th ஒன் என்ன சொல்லுதுன்னா வாவ் டு டூ யுவர் பெஸ்ட். நாம் அந்த போகிற பாதையில், நாம் அந்த இலக்கை அடையிறதுல நம்மளுடைய பெஸ்ட்டை நாம் கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நம்பணும். நம்புறது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்? உங்களுடைய பெஸ்ட்டை தைரியத்தோடு கொடுக்குறவங்களா இருக்கணும்.
கடைசியாக எக்ஸ்பெக்ட் த அப்ஸ் அண்ட் டவுன். ஓகேவா? நம்ம எந்த ஒரு இலக்கை அடையறதுக்கு முன்னாடியும் நமக்கு சில அப்ஸ் வரும், சில டவுன் வரும். நமக்கு வந்து என்ன ஆகும், சில நன்மைகளும் வரும், சில தீமைகள் பிரச்சனைகளும் வரும். நம்ம அதை பார்த்து சோர்ந்து போயிடாமல் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இதுதான் இன்றைக்கி அண்ணா பிரேவை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பி ஃபார் என்னது, பிலீவ். ஆர் ஃபார் ரெகனைஸ். ஏ ஃபார் அக்செப்ட். வி ஃபார் வாவ் டு டூ யுவர் பெஸ்ட். இ ஃபார் எக்ஸ்பெக்ட். நாம் ரெகனைஸ், நாம் பிலீவ் பண்ணி ஆண்டோடைய வார்த்தையை ரெகனைஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வர எல்லா ஃபேரையும் அக்செப்ட் பண்ணி அதை மேற்கொண்டு என்ன பண்ணணும், நம்மளால் பெஸ்ட்டை கொடுக்க முடியும்னு நாம் என்ன பண்ணணும், நிரூபித்து அதில் வர எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் எதிர்பார்த்து அதுக்காக தயாராக இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய லைஃப்பில் எல்லாத்தையும் ஒரு கரேஜோட, எல்லாத்தையும் ஒரு பிரேவோட, எல்லாத்தையும் ஃபியர்லெஸ்ஸாக தைரியமாக நம்மளால் மேற்கொள்ள முடியும். இதுதான் அந்த ஃபியருங்கிற வேர்டு நமக்கு சொல்லித்தர பாடம். சரி, ஓகேவா? அண்ணன் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஒரு ஸ்டோரி வந்து என்னென்னா, ஒரு காட்டில், ஓகே, ஒரு காட்டில் அடர்ந்த காடு, அங்கே வந்து ஒரு பெரிய இடி முழக்க சத்தத்தோட பெரிய கருமேகங்களெல்லாம் வந்து மழை வந்து கொட்டோன்னு கொட்டுது. ஓகேவா? மழை வந்தது என்ன பண்ணுது, சில சின்ன பறவைகளெல்லாம் உடனே வேகமாக பறந்து அதோட கூட்டை நோக்கி ஓடுது. ஓகேவா? சில பறவைகளால் அந்த மலையில் போக முடியல. அது என்ன பண்ணுச்சு, உடனே பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. பறக்க முடிஞ்ச பறவைகள் கொஞ்சம் மட்டும் டக்குன்னு வேகமாக ஓடி அதோட கூட்டுக்கு போய் சேருது. ஆனால் இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு பறவை மட்டும் என்ன பண்ணுதுன்னா, அந்த மின்னலும் அந்த இடிக்கும் மலைக்கும் நடுவில்